ஒரு நாள் கோபமே வடிவான தூர்வாச முனிவர் அத்தினா நகரம் போனார். கோபம் வடிவாக இருக்கின்ற தூர்வாச முனிவரை துரியோதனன் அவர் தம்பிமாரும் கர்ணன்னாவும் சகுனியும் ஓடோடி சென்று அவர் காலிலே விழுந்து வணங்கி, வாருங்கள் சுவாமி வாருங்கள் என்று அவரை வரவேற்று பாத பூஜைகள் எல்லாம் செய்து மல்லி முல்லை இருவாற்றுகை செண்பகம் கோங்கு என்று சொல்லக்கூடிய வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து அவரை வரவேற்று அமர வைத்து அவருக்கு பசியாறுவதற்கு நல்ல அறுசுவை உணவு பதார்த்தங்கள் எல்லாம் செய்து அவருக்கு அமுது படைத்தார்கள். சுவாமி, உங்களுடைய தரிசனம் கண்டு நாங்கள் மிகவும் தன்னியமானோம். இப்பேற்பட்ட தவ வலிமையிலே சிறந்தவராயிருக்கின்ற தூர்வாச முனிவரை நாங்கள் கண்டு வணங்கிறோம் என்று அவர் பாதத்திலே விழுந்து வணங்கினார்கள். சந்தோஷம் சந்தோஷம். அனைவருக்கும் ஆசீர்வாதம் செஞ்சார் தூர்வாச முனிவர். சரி, இவனிடத்திலே சாப்பிட்டோம், ஏதாவது சும்மா போகக்கூடாது, ஏதாவது மரங்கரை குத்துட்டு போகலாம், சாப்பிட்ட இடத்துல சும்மா போகக்கூடாதுன்னு. அப்ப துரியோதனா, உனக்கு ஏதாயிலும் வர வேண்டாம் கேள்டா தரேன். இப்ப அறிவுள்ள துரியோதனை என்ன கேட்டிருக்கணும்? சாகாத வரம் கேட்டிருக்கலாம். இல்லை 200 வருஷம் 300 வருஷம் வாயிலன்ற வரம் கேட்டிருக்கலாம். அதுவும் இல்லை. இந்த அவனி 56 தேசத்தையும் நானே ஆள வேண்டும், என் உயிர் உள்ள வரேன்னு கேட்டுக்கலாம். அதுவும் கேட்கல. தனக்கு எதிரியாக இருக்கின்ற